பிரைஸ் த லார்ட். நம்ம ஒவ்வொரு நாளும் பல முயற்சிகளை எடுக்கிறோம். பல முயற்சிகள் நம்மளுக்கு வெற்றியை தேடி தருது. ஒரு சில நேரங்களில் தோல்விகளை தருது. அந்த தோல்விகளை பார்க்கும்போது ரொம்ப மனசு நம்ம உடஞ்சி போயிடும். கரெக்டுங்களா? ரொம்ப உடஞ்சி போயிடுறோம். ஆனால் தோல்விகள்லேருந்து ஒரு சில பேர் பாடம் கற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த தோல்வி வராத அளவுக்கு முயற்சி எடுத்து முன்னேறி போகிறவங்களும் இருக்காங்க. அந்த தோல்வியை பார்த்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த முயற்சியை எடுக்காம ஒதுங்கி போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா என்னடா வாழ்க்கை இது, என்னடாதுன்னு சொல்லி ரொம்ப நொந்து போறவங்க தான் அதிகமா இருக்கே தவிர அதுல இருந்து அடுத்தது என்னன்னு போறவங்க ரொம்ப கம்மி தான். ரொம்ப சலிப்போட ரொம்ப வெறுப்போட என்னடாது அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தோட கடந்து செல்றவங்களுடைய நிலைமை தான் அதிகமா இருக்கு. ஆனா நம்மளுடைய கஷ்டத்தை அந்த ஆண்டவரோட கஷ்டத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோன்னா, அவர் பட்ட கஷ்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தோன்னா ஒண்ணுமே கிடையாது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரை பிறந்து அவர் அனுபவிச்ச அந்த பாடுகளோட நம்மளதை கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே கிடையாது. நம்ம எந்த விதத்துலையுமே அவரோட கம்பேர் பண்ணவே முடியாது. அவருடைய பாடுகளோட கம்பேர் பண்ணணும் நம்மளாம் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் கூட நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு தான் நம்ம சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டம் நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கான வசனம் ஒன்று சொல்கிறாரு. யோவான் சுவிசேஷ புத்தகம் அதிகாரம் 6 அதில் வசனம் 47வது வசனம் ஒன்று அழகாக தெளிவாக சொல்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது அவர்கிட்ட ரொம்ப விசுவாசமா இருந்தோம் அப்படின்னா நித்திய ஜீவன் அப்படியே நம்ம காலகாலத்துக்கு அவரோட கூடவே நம்ம இருப்போம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்றார். ஆனால் விசுவாசமா இருக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி அதே 6வது அதிகாரத்தில் 56வது வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நான் அவனிலே நிலைத்திருக்கிறேன். பாருங்க, அதாவது அவர் நம்மளுக்காக தான் இறந்தாரு. ஸோ அவர் ரத்தம் நம்மளுக்காக தான் சிந்தப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட ரத்தத்தை நம்ம பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நான் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஸோ பாடுகளை எந்த அளவுக்கு நம்ம வாங்கிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம சகிச்சுக்கிறோம், அவருக்காக நம்மளுடைய பாடுகள் தொடர்ந்து நம்ம லைஃப்ல அனுபவிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அவரில் நம்ம நிலைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அவர் தெளிவாக சொல்றாரு. ஸோ இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். நித்திய ஜீவன் அவர்கிட்ட விசுவாசமா இருந்தனா நிலைச்சிருக்கும். அதை மட்டும் நம்ம விசுவாசத்தோட நம்ம ஏத்துக்கலாம். ஓகேங்களா? ஆமென். நாளைக்கு நம்ம